இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மார்க்கெட்டிங் ROI அனலைஸ், மார்க்கெட்டிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதியர். நம்ம மார்க்கெட் பண்ணுறோம், வால் போஸ்டர் அடிக்கிறோம், ரேடியோவில் கொடுக்குறோம், டிவியில் கொடுக்குறோம், சோஷியல் மீடியாவில் கொடுக்குறோம். இப்படி எத்தனையோ சேனல்ஸில் நம்மளோட மார்க்கெட்டிங் முயற்சியை பண்ணுறோம், டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். இதில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணோமா, இதுக்கு டேட்டாவை எடுத்து பார்த்தோமா? ஏன் திரும்ப திரும்ப நம்ம டேட்டாவே சொல்கிறோம்? டேட்டாவால் மட்டும்தான் உண்மையான சொல்யூஷன் கொடுக்க முடியும். இங்கே உண்மையிலே என்ன நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத சரியாக சொல்ல முடியும். ஸோ அதனால தான் டேட்டாவை நீங்கள் எடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ மார்க்கெட்டிங் ROI ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரேடியோவில் தன்னோட மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய் அப்படிங்கிற மந்த்லி பேக்கேஜ் 3 மாதம் பண்ணுறாங்க, 75,000 ரூபா பண்ணுறாங்க. இதே இதில் சோஷியல் மீடியாவிலையும் அந்த 25,000 ரூபாயை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மாதம். இப்போது அவங்க பண்ணுற ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் விஷயத்தையும் ஒரு கூகுள் ஷீட்டில் போட்டு வைக்கிறாங்க. ரேடியோவில் எத்தனை தடவை பண்ணாங்க, எந்த நேரத்தில் பண்ணாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ப்ரோக்ராம் நடந்தது அந்த ரேடியோவில் அப்படிங்கிற தகவல்களை எல்லாமே அந்த டேட்டாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சரிதானா? அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. எதில் போடுறாங்க? ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, இல்லை கூகுள் ஆட்ஸில் போடுறாங்க. ரெண்டில் ஏதோ ஒரு சேனல் எடுத்துக்கிறோம், ஃபேஸ்புக்குன்னு எடுத்துக்கிறோம். அதில் லீட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. எத்தனை நாள் இந்த விளம்பரம் நடக்கு? 30 நாளும் லீட் ஜென்ரேட் நடக்கு. எப்படிப்பட்ட போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணாங்க, அந்த போஸ்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டு என்ன கண்டென்ட்டு, என்ன மாதிரியான ஆஃபர்ஸை ப்ரொவைட் பண்ணாங்க, இது எல்லாமே கூகுள் ஷீட்டில் என்ட்ரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ 3 மாதம் கழித்து இந்த 2 இன்ஃபர்மேஷனும் அவங்கக்கிட்ட இருக்குது, 2 லீட்ஸும் வந்திருக்கு. இப்போ ரேடியோவில் வந்த லீட்ஸ் தனியாக இருக்குது, ஃபேஸ்புக்கில் வந்த லீட்ஸு தனியாக இருக்குது. எந்த லீட்ஸில் எவ்வளோ கன்வர்ஷன் நடந்தது? 75,000 ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா ரெவென்யூ, 10 லட்ச ரூபா ரெவென்யூ எந்த சேனல் மூலயமா நமக்கு வந்தது அப்படிங்கிறத பார்க்கறது தான் மார்க்கெட்டிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் ROI அனலைஸ். அதை டேட்டாவோட பார்க்குறப்போ ரொம்ப அருமையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டிங் ROI பார்க்கலைன்னா, இது வரைக்கும் பார்க்கலைன்னா இனிமே பாருங்கள். உங்கள் டேட்டாவை கரெக்டாக எடுங்க. நீங்கள் வால் போஸ்டர்ஸ் அடித்தாலோ, ப்ரௌச்சர் கொடுத்தாலோ, எந்தெந்த கிழமைக்கு எந்தெந்த ஏரியாவில் யார் உங்களுக்காக வேலை பார்த்தா, அந்த ப்ரௌச்சர் டிசைன்ஸ் என்ன இருந்தது, அதுக்குள்ளே கண்டென்ட் எதுன்னு இருந்தது, என்ன ஸ்ட்ராட்டஜி இருந்தது, எல்லாமே ஒரு டேட்டாவாக ஸ்டோர் பண்ணி வைங்க. அந்த டேட்டா உங்களுக்கான நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மார்க்கெட்டிங் ROI அனலைஸ் நம்ம பண்ணிட்டோம், அதாவது மார்க்கெட்டிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். 3 மாதத்தில் நமக்கான லீட்ஸ் வந்திருக்கு, சேல்ஸ் நடந்துருச்சு. ஸோ லீட்ஸு ஒன்றில் அதிகமாக வரும், ஒன்றில் கம்மியாக இருக்கும், அது முக்கியம் இல்லை. கன்வர்ஷன் எப்படி இருக்குது? ஸோ நம்ம டிவிலேயோ ரேடியோவிலேயோ சோஷியல் மீடியாவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எதில் பண்ணாலும் சரி, அந்த சேல்ஸ் கன்வர்ஷனை வச்சு நம்ம திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுறப்போ எந்த சேனலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இந்த மார்க்கெட்டிங் ROIயில் அனலைஸில் தெரிஞ்சுக்க முடியும். எது நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ரேடியோ தான் நமக்கு நல்லா கை கொடுக்கு அப்படின்னா நம்ம ரேடியோவிலே போயிடலாம். இல்லை நமக்கு லோக்கல் டிவி சேனல் தான் நல்லா கை கொடுக்குன்னா டிவி சேனலுக்கே போயிடலாம். சோஷியல் மீடியா தான் கை கொடுக்குன்னா சோஷியல் மீடியாவுக்கே போயிடலாம். ஸோ எந்த மார்க்கெட்டிங் சேனல்ஸ் நமக்கு கை கொடுக்கும், அந்த சேனல் மேலேயே நம்ம அதிகப்படியான இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அனலைஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தான் நம்ம சொல்ல வரோம். அனலைஸ் பண்ணி நீங்கள் எதையும் பண்ணுறப்போ உங்களுக்கு அதில் தெளிவான ஒரு ரிசல்ட்டும் இருக்கும். இந்த தகவல்களை வச்சு இன்னும் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியுங்கிறத சொல்ல முடியும். ஸோ மார்க்கெட்டிங் ROI சரியாக பண்ணுங்கள், உங்களோட ரெவென்யூவை அதிகமாக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு சிறப்பான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதியாரும்.